கார்த்திகை தீபம் சீரியல் டிசம்பர் 21 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. கார்த்திகை ஏற்கனவே பல்லவி வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அந்த டைமில் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு கார்த்திக்கு தெரியாமலே வேற ஒரு ஃபைலில் சைன் வாங்கிடுறாங்க. அதை கண்டுபிடிச்ச கார்த்தி பயங்கரமாக அந்த பொண்ணை திட்டுறாங்க. இப்படி தான் பண்ணுவீங்களா? எனக்கு தெரியாமையே என்கிட்ட சைன் வாங்குறீங்களா? இந்த மாதிரி ஏமாத்துறவங்க என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க. டே ராஜா, முதல்ல இந்த பொண்ணை வேலையை விட்டு அனுப்பு. இப்படிப்பட்டவங்க என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. உங்களோட சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டான டேட்டுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் முதல் கிளம்புங்க அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு அவங்க உள்ள ரூம் கூட போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தீபா எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க யோசித்த மாதிரி ஏதாவது தப்பாக நடந்துருமோ, தீபாவை விட்டுட்டு போயிடுவாங்களோ, முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போனாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பயந்துட்டே நிற்கிறாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கார்த்திக் சார்கிட்ட நம்ம உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தானே வந்தோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. இவர் இவ்வளோ கோவமாக இருக்காரே, இந்த நேரத்தில் நான் போய் சொன்னேன்னா அவர் இதை எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவாக கார்த்தியோட ரூம்குள்ளே போகிறாங்க. தீபாவை பார்த்ததும் வாங்க தீபா உட்காருங்கிறாங்க கார்த்தி. சார், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் என்ன ஹெல்ப்புங்கிறாங்க கார்த்தி. இல்லை சார், நான் நம்ம ஆடியோ கம்பெனிக்காக ஒரு பாட்டு வேணா பாடட்டுமா? ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். அங்கே பாட்டி வீட்டில் பாடணும்னு சொல்லி என்ன பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்களே, அதை நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தேன் சார். அதனால் ஓரளவுக்கு பாடுவேன். நீங்கள் வேணும்னா ஒரு வாட்டி கேட்டு பாருங்களேன். அப்படி பாடுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு வாட்டி பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு தீபா கேட்கவும் கார்த்தி பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன தீபா இது நம்ம கம்பெனி, நீங்கள் எப்போ வேணாலும் பாடலாம். இதுக்கு போய் பெர்மிஷன் அது இதுன்னு கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு பாட வருமா? ஓகே சரி, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கூப்பிட்டு தீபா பாட போகிறாங்க. நீங்கள் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ராஜா பயங்கரமாக சந்தோஷப்பட்டு, சிஸ்டர் உங்களுக்கு பாட தெரியுமா? பாருங்களேன், இவ்வளோ நாள் கூடவே ஒரு சிங்கர் இருந்திருக்கீங்க, நம்மளுக்கு தெரியல. சரி வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ராஜா தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி இங்கே அவங்க ரூம்லேயே உட்காந்துட்ருக்காங்க. தீபா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்னேகா, என்ன அவ்வளோ நல்லா பாடுற பொண்ணையே வேணான்னு சொல்லிட்டு பல்லவி வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பல்லவிங்கிறவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்களோ? பேசாமல் அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடணும் அப்படின்னு ஸ்னேகா யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ராஜா கூட தீபா போகிறது பார்க்குறாங்க. என்ன ராஜா கூட இவ போகிறா? இவ தான் பாட போகிறாளோ? அப்படி பாடின பொண்ணையே வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவ பாடுறது எல்லாமா கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க ஸ்னேகா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு மீனாட்சியும் வராங்க. தீபா பாட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாடினது கேட்டதுமே ராஜா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிங்கரை வச்சுக்கிட்டே நம்ம சிங்கரை தேடி அலைஞ்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேகமாக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தி, தீபா சிஸ்டர் பாடுறது ஒரு நிமிஷம் வந்து கேட்டு பாரு, அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க, ப்ளீஸ் நேரில் வந்து கேளு அப்படின்னு சொல்லவும் சரின்னு கார்த்தி அவ்வளோ நல்லா பாடுறாங்களா தீபா அப்படின்னு வேகமாக எந்திரிச்சு போய் நின்று கேட்குறாங்க. மீனாட்சி, கார்த்தி, ராஜா, ஸ்னேகா எல்லாருமே நின்று கேட்டுட்ருக்காங்க தீபா பாடுறத. தீபா ரொம்ப சூப்பராக ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே பாடுறாங்க. தீபா இவ்வளோ நல்லா பாடுவாங்களா? அவங்களுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்னு கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தீபா அவங்களோட ஓன் வாய்ஸில் பாடிட்டுருக்காங்க, பல்லவி வாய்ஸில் பாடாமல். இது எல்லாமே கனவா இல்லை நினைவா அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.